அதாவது ஒவ்வொன்றும் ஆச்சரியமாக இருக்கிறது. எப்போ வேல் நம்பி ஐயா பேராசிரியர் பேசினார்னா அதுதான் நிறைவு. இனிமேல் என்ன இருக்கிறது பேசுவதற்குன்னு நினைத்து பார்த்தோம். ஆனால் சர்வேஸ்வரா அதுக்கு மேல அப்படியே போயிட்டார். சில விஷயங்கள், இது காட்டுப்பயிர், புதுமை என்பது காட்டுப்பயிர், ஆனால் பழமை என்பது புனித பயிர். எதை எதோடு பேசுகிறீர்கள்? என்ன சாதாரண விஷயமா அது? பழமையை பின்னாடி யாரோ பேசிக்கிட்டே இருக்காங்க. பழைய விஷயத்த பண்பாட்டு கூறுகளை சிதைக்கிற புதுமை எதற்காக? அவங்க மாட்டு வண்டியில வந்தாங்க, 3 சக்கர வாகனத்துல வந்தாங்க, அதெல்லாம் இல்ல. வயதில் மூத்தவர்கள் வரும் வரை மேடைக்கு போகக்கூடாது என்று பார்க்கிற அந்த மரபு இருக்கிறதே, அதுதாயா பழமை அப்படின்னு அவர் சொன்னது அவருக்கே அடிச்சு. இது தெரிஞ்சிருந்தா நான் சொல்லியிருக்க மாட்டேன். இதுக்கு எங்க ஊர்ல ஒரு பேர் இருக்கு, சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிறது. உங்க ஊர்ல அதெல்லாமா வைக்கிறாங்க? புதுமை ஒரு பிரளயம் மாதிரி அப்படின்னா நல்ல சொல்லாட்சி. சில வழக்கமான நகைச்சுவை துணுக்குகளை இடையில சேர்த்து கோழி வளர்த்த கதையெல்லாம் சொல்லி அவன் ஏன் அங்க போய் வளர்த்தான்? ஆஸ்பெஸ்டாஸ் கடியில வச்சாருன்னு நேரம் சரியில்லைன்னா அவன் சந்திரமண்டலத்தை வளர்த்தாலும் சேர்த்து போகும். நல்லா பேசி இருக்கிறாரு. நேரம் கொடுக்க முடியல, ஏன்னா நம்ம ஒரு 9:15 அதுக்குள்ள முடிக்கணும் தானே. அதுக்கு மேல நீங்க போயிட்டீங்கன்னா நாங்க ஒத்தையில உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். விட்டா விடிய விடிய பேசுவான் போல. நமக்கு வீட்டுக்கு போகணும்னு நீங்க போயிடக்கூடாது. ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு பட்டிமன்றம் என்பது கருத்தாழம் மிக்கதாக, அதே சமயம் சுவையோடு போவது என்பது அரிது, அரிதினும் அரிது. எனக்கு தெரியும், நான் பல ஆண்டுகளாக இந்த துறையில இருக்கிறேன். யாராவது 2 பேர் அப்படியே சைட்ல போயிடுவாங்க, வழி தவறி போவாங்க. நான் இதுவரை பேசிய 3 அறிஞர்களும் மிகச் சிறப்பாக பேசி இருக்கிறார்கள். கேட்க கேட்க தெவிட்டாத தேனாக இனிக்கிறது. இப்போ இந்த ஒட்டுமொத்த மேடையிலேயே ஒரு சின்ன பொண்ணு, என்ன அமைதியா இருக்கீங்க? இல்ல நான் எதுவும் தப்பாக்குப்பா சொல்லிட்டேன். நீங்க இவ்வளவு மௌனம் சாதிக்கிறீங்க. இப்பதான் படிக்க வந்திருக்கிறாங்க. அந்த பொண்ணு கதிர் தர்சினி, சட்டத்துறையின் புகுமுக மாணவி. அண்மையில் வெளியான உயர்தர பரீட்சையின்படி உயர் பெரு பேராகிய 3A சித்தி பெற்றவர். நல்லா படிக்கிறாங்க இந்த காலத்துல. நம்ம படிக்கும் போதெல்லாம் ஏ இல்ல ஈ கூட எவனும் கொடுக்க மாட்டேங்கிறான். இது பிள்ளைங்க படிக்குதுங்க. அது முக புத்தகமும் படிக்குது, மொபைலும் படிக்குது, இதுவும் படிக்குது. எங்களுக்கு எதுவுமே இல்ல, ஆனா படிக்கவே தோணல. பாடசாலை விவாதங்களில் பிரகாசித்துள்ள இவர் வளரும் பேச்சாளர். அவரை உங்கள் சார்பிலே பாராட்டி அழைக்கிறோம். புதுமைகளை பற்றி ஒரு இளம் பெண் என்ன பேசுகிறார்? என்ன காஃபியா? என்ன பேசியிருக்கோம்னு இப்ப காஃபி எல்லாம் கொடுக்குறீங்க? ஏதோ எனக்கு கொடுங்க, நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். கௌரவத்துக்குரிய நடுவர்களுக்கும் அன்பிற்குரிய பெரியோர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் எனது அன்பு கலந்த வணக்கம். இன்றைய இந்த தலைப்பு பற்றி முதலாவதாக எனக்கு முன்னர் பேசிய சர்வேஸ் அண்ணாவினுடைய ஒரு கருத்தில் இருந்து என்னுடைய விவாதத்தை ஆரம்பிக்கலாம் என்று இருக்கிறேன். அந்த வகையிலே சர்வேஸ் அண்ணா சொன்னார், தன்னுடைய மனைவி தன்னை சாப்பிட வாருங்கள் என்று பேஸ்புக்கில் தான் மெசேஜ் அனுப்புவார் என்று. அவர் சாப்பிட கூட முடியாத அளவுக்கு பிஸியாக பேஸ்புக்கில் இருக்கிறார் என்று சொன்னால் அவரை புதுமை எவ்வளவு தூரம் ஆட்கொண்டிருக்கிறது. அவருடைய உணவை மறக்கிற அளவுக்கு ஒருவனை மகிழ்ச்சி படுத்துகின்ற வேலையை புதுமை செய்து கொண்டிருக்கிறது. அவரே பேஸ்புக்ல தான் இருந்தாரு. ஓ, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவர் எனக்கு சொன்னாரு. பேஸ்புக் ஃப்ரெண்டா? பேஸ்புக் ஃப்ரெண்ட். யாரோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது? நாங்கள் இன்றைக்கு சாதாரணமாக எங்களுடைய இளைஞர்கள் வட்டத்திலே எடுத்து பார்க்கின்ற பொழுது ஒருவன் இந்த உலகத்திலே நெல் இல்லாமல் வாழ்ந்து விடலாம், அதை சாப்பிடுவதற்கு பல்லில்லாமல் கூட வாழ்ந்து விடலாம், ஆனால் செல்லில்லாமல் வாழ்ந்து விட முடியுமா நண்பர்களே? சொல்லில்லாமல் கூட வாழ்ந்து முடியாது. ஆம். அடுத்ததாக இப்ப நாங்க புது புது விடயங்களை தெரிந்து கொள்வதற்கும் புது புது விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே பரீட்சைப்படுத்திக் கொள்வதற்கும் தான் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். உதாரணமாக, ஒரு வீட்டிலே ஒரு கணவன் நீண்ட நேரமாக தன்னுடைய திருமண பதிவு பத்திரத்தை பார்த்து கொண்டே இருந்தார். மனைவி வந்தார், கேட்டார், என்னப்பா இவ்வளவு பாசமா இவ்வளவு நேரமாக இந்த திருமண பதிவு பத்திரத்தை சுழற்றி சுழற்றி பார்க்கிறீர்களே என்று.
அவர் சொன்னார், இது இந்த மேரேஜ் டேட் போட்டு இருக்குது, எக்ஸ்பைரி டேட்டா காண இல்ல, அதுதானப்பா தேடிக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ரொம்ப பாதிக்கப்பட்டவனா இருப்பாங்க. மேரேஜ் டேட் இருக்கிற பொழுது எக்ஸ்பைரி டேட் இருக்க வேண்டும் என்று சிந்திக்கின்றவர்களாக இருக்கின்ற நாங்கள் பழமையை எப்படி ஏற்றுக்கொள்பவர்களாக இருக்கிறோம்? இது நல்ல புதுமம்மா. புதுமை புதுமையாக மாற வேண்டும் என்பதுதான் ஒவ்வொருவருக்கும் ஆசை. சாதாரணமாக ஒரு புதுமை மகிழ்ச்சி, அதாவது எங்களுக்கு தொலைபேசி கையில் கிடைத்தால் மகிழ்ச்சி. இரட்டிப்பு மகிழ்ச்சி என்னவென்றால் அதிலும் மிக புதிய தொலைபேசியை கையில் வைத்திருப்பதுதான் பெருமை. ஐபோன் 6 இருந்தால் அதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக கருதுகிறோம். ஆகவே மகிழ்ச்சி என்பது ஒரு வரையறை இருக்க, அந்த மகிழ்ச்சியை விட இரட்டிப்பாக மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்றால் இன்னும் புதியதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். பழையவை எல்லாம் பழையவையாகத்தான் இருக்கும். உதாரணமாக இந்த அதாவது பெண்கள் அதிகமாக பேசினால், வீடுகளிலே அதிகமாக பேசினால் முன்பெல்லாம் வாயாடி என்று சொல்வார்கள். ஆனால் இன்று பட்டிமன்றங்களிலே பேச்சாளர்கள் என்றும் நடுவர்கள் என்றும் சொல்கிறார்கள். ஆகவே பெண்களை இவ்வளவு காலம் நான் சொல்ல முடியாததை நீங்க சொன்னதுக்கு நன்றி. அதாவது வாயாடிகள் என்கின்ற நிலையில் இருந்து பெண்களை பேச்சாளர்களாகவும் நடுவர்களாகவும் உயர்த்தி இருக்கிறது புதுமை. ஏன் அவர்கிட்ட சொல்லி வச்சார முன்னாடி உங்ககிட்ட ஒரு ரகசிய கூட்டணி உருவாயிருக்கிறதோ என்று நான் சந்தேகப்படுகிறேன். சாதாரணமாக நாங்கள் பல நாட்களாக வைத்திருந்த இலக்கு, அதாவது பழமையிலே பல நாட்களாக இருந்த இலக்குகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் இன்று குறுகிய நேரத்துக்குள் செய்வதற்கு முடியுமாக இருக்கிறது. அதுதான் புதுமை. நாங்கள் 3.5 மணி நேரங்களாக சொன்ன ஒரு திரைக்கதையை இன்று 5 நிமிட ஷார்ட் பிலிம் சொல்லிவிடுகிறது. குறுந்திரைப்படங்கள், ஆவணப்படங்கள் மிக விரைவாக தகவல்களை கடத்தி கொண்டிருக்கின்றன. ஆகவே நீண்ட நேரம் இருந்து எங்களுடைய நேரங்களை தின்பதை விட குறுகிய நேரத்திலே பல விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்கின்றோம். அதுதான் புதுமை. 5 நாட்களாக விளையாடி அடித்த ரன்களை திருப்பி திருப்பி பார்த்து 5 நாள் டெஸ்ட் மேட்ச் நடந்தது. அதன் பின்னர் 60 ஓவர்களை கொண்டு நடத்தினார்கள். பின்னர் 50 ஓவர்கள், பின்னர் இன்று 20 ஓவர்கள், இன்னும் 6 ஓவர்கள் மேட்ச்கள் கூட நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஓவர் கூட நடத்திடுவாங்க. அப்படி என்றால் ஒரு பந்துல அடிக்கிறதா அவுட். அப்படி என்றால் சமூகம் எப்பொழுதும் சுருக்கமாக செய்வதை விரும்புகின்ற பொழுது புதுமை அனைவருக்கும் மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது. அதைவிட ஆசானும் அகராதியும் இல்லாமல் உடைக்க முடியாத இரும்பு கோட்டைகளாக இலக்கியங்களை பார்த்தார்கள். ஆனால் இலக்கியங்கள் ஜனரஞ்சகப்படுவதற்கு காரணமாக இருந்தது எங்களுடைய புதுமையான புதுமை கவிஞர்கள் பாரதி போன்றவர்கள் தான். தமிழை நாங்கள் இலகுவாக கற்றுக்கொள்கிறோம், இலகுவாக பேசிக்கொள்கிறோம் என்றால் அது இந்த புதுமை கவிஞர்கள் செய்த படைப்புகளின் வெளிப்பாடுதான். இன்று சாதாரணமாக ஒருவன் முகப்புத்தகத்தில் பிரபல்யமான கவிஞனாக மாறிவிடுகிறான், பிரபல்யமான எழுத்தாளனாக மாறிவிடுகிறான். எங்களுக்குள் இருக்கின்ற படைப்பாக்கங்களை மிக விரைவாக நாங்கள் உலகத்துக்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அது எல்லாவற்றுக்கும் காரணமாக இருப்பது எங்களுடைய புதுமைதான். இன்று இந்த கடவுளுக்கு பயந்து நாங்கள் பல விடயங்களை செய்யாமல் இருக்கிறோம் என்று சொல்கிறார்களே, பொதுவாக பல விடயங்களை நாங்கள் செய்யாமல் இருப்பதற்கு, பல திருட்டுக்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு இறைவன் அல்ல, சிசிடிவி கேமரா தான் காரணமாக இருக்கிறது. சிசிடிவி கேமரா இருக்கிறது என்றால் அனைவரும் பாதுகாப்பாக, அதாவது தங்களுடைய செயற்பாடுகளை கொஞ்சம் அவதானமாக செய்து கொள்வார்கள். உதாரணமாக கடைகளின் முன்னால் எழுதுவார்கள், இங்கே சிசிடிவி கேமரா பூட்டப்பட்டிருக்கிறது, பார்கோட் அது இல்லைன்னா வெளியில போனா கீண்டும். அதனாலதான் நாங்க பொதுவாக சூப்பர் மார்க்கெட்களில் திருட்டுகளே நடைபெறுவதில்லை. இப்படி பல விடயங்களை நாங்கள் தொழில்நுட்பத்தின் மூலமாகத்தான் எங்களுடைய வாழ்க்கையிலே சரியாக நடந்து கொள்கிறோம். தொழில்நுட்பம் இல்லை என்றால் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியாது. அடுத்ததாக இந்த நாங்கள் முன்பு பல வேற்றுமைகளோடு வாழ்ந்தோம். சமூகத்திலே சில கட்டுக்கோப்புகள் இருந்தன, பல வகையான பிரச்சனைகள் இருந்தன, சமூக வேற்றுமைகள் இருந்தன. ஆனால் இன்று நாங்கள் அந்த வேற்றுமைகளை எல்லாம் கடந்து இலகுவான அபிவிருத்தி நோக்கிலே பயணிக்கின்றோம் என்றால் அதற்கு காரணம் எங்களுடைய புதுமைகளை உள்வாங்கிக் கொண்ட தன்மைதான். அதைத்தான் அம்பேத்கர் செய்தார். அதாவது ஜாதி வேற்றுமை இந்த உலகத்திலே இருக்கும் என்றால் காற்றிலே விஷத்தை கலப்போம் என்று சொன்னார். அப்படியான ஒரு சிந்தனை தான் தேவை சமூகத்திற்கு. அபிவிருத்தியான சமூகம் உருவாக வேண்டும் என்றால் வேற்றுமைகள் களையப்பட வேண்டும். அப்படியான சிந்தனைகளை, பெண் விடுதலை பற்றிய சிந்தனைகளை எல்லாம் தந்தது புதுமைதான். ஆகவே புதுமைதான் எங்களுடைய சமூகத்தை சீரமைக்கக்கூடிய ஆளுமை மிக்கது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கதிர் தர்ஷினி மாதிரியான இளம் பிள்ளைகள் பேசுவதை பட்டிமன்ற அரங்கங்கள் பெரிதும் வரவேற்க வேண்டும்.
ஏனென்றால் அவரே சொன்னபடி ஒரு காலகட்டத்தில் பெண்கள் மேடைக்கு வருவது என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது. மேடைக்கு வருவதை அல்ல, ஒரு பட்டிமன்றம் நடந்தது என்றால் பார்வையாளர்களாக உட்கார்ந்து பார்க்க கூட பெண்கள் வந்ததில்லை. இதுதான் 50 வருஷத்துக்கு முன்னாலே இருந்த கதை. ஏன் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, வர முடியாது. ஆனால் இந்த புதுமை எதை கொண்டு வந்திருக்கிறது என்றால், இத்தனை பெரிய அரங்கத்தில் சரிக்கு சரி ஆண்களோடு பெண்களும் அமர்ந்திருப்பது மாத்திரமல்ல, மேடையிலும் பெண்மைக்கு இடம் கொடுத்திருக்கிறது என்றால் அது புதுமைதானே என்று அவர் சொன்ன கருத்தை இந்த அரங்கம் ஆமோதிக்கிறது. என்ன வாயாடின்னு சொல்லி இருக்க வேண்டாம். பல பேர் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்காங்க ஏற்கனவே. அந்த இளமையின் ஆவேசத்தோடு பேசினார். இளமையின் ஆவேசத்தோடு பேசுகிற போது சில விஷயங்கள் கேள்விக்குறியாகும். எனவே அடுத்து பேச வருகின்ற அன்பு சகோதரர் லலிசன் ஐயா. ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, உங்களை பத்தி சொல். பாத்தீங்களா, அவ்வளவு கருத்துக்கள் குமுறுகிறது அவருக்குள். நெல்லில்லாமல் இருக்கலாம், அதை சாப்பிட பல்லில்லாமல் இருக்கலாம், சொல்லில்லாமல் இருக்க முடியுமா என்று கேட்டு, செல்லில்லாமல் இருக்க முடியுமா என்று கதிர்தர்சினி கேட்டது பிறகுதான் ஆவேசம் வந்தது. அது மட்டும் சும்மா தான் இருந்தார். டெக்னாலஜி தான் நேர்மையை ஊக்குவிக்கிறது என்று கதிர்தர்சினி சொல்லி இருக்கிறார். என்னை ஒரு கேமரா பார்த்து கொண்டே இருக்கிறது என்பதனால் தான் நான் நேர்மையாக இருக்கின்றேன் என்று இளைய சமுதாயத்தை சார்ந்த ஒரு பிரதிநிதி சொல்லுவதை கேட்கிற போது எனக்கு அல்ல, லலிசனுக்கு கொஞ்சம் அது ஆக்ரோஷமா இருக்கு. மிக நல்ல சொற்கட்டுக்கள், வேகமாக பேசுகின்றார். தன்னுடைய சிந்தனைகளை ஒரு கட்டுக்கோப்போடு வைக்கிற ஒரு பாங்கு அவருக்கு கைவந்திருக்கிறது. இந்த இளம் வயதிலேயே மூத்தவர்கள் இருக்கின்ற ஒரு மேடையில் அஞ்சாமல் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்த கதிர்தர்சினி அவர்களுக்கு உங்கள் அத்தனை பேரின் சார்பாகவும் பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து வருகிற சகோதரர் லலிசன் கோப்பாய் ஆசிரிய கலாசாலையின் பிரதி முதல்வராக பணியாற்றுகிறவர். தமிழ்துறை சார்ந்து முதுமாமணி பட்டம் பெற்றவர். சொற்பொழிவு பட்டிமன்ற துறையில் 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ளவர். அந்த சகோதரரை பேச அழைக்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவனை பணிந்து உலக புகழ் பெற்ற பேச்சாளர்களாக மிளிரக்கூடிய அன்பிற்கினிய பட்டிமன்ற ராஜா அவர்களே, பாரதி பாஸ்கர் அவர்களே, இந்த பட்டிமண்டபத்தில் என்னோடு சேர்ந்து கலந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர்களே, அம்மையார் அவர்களே, இன்னும் இந்த அவைக்கண் வீற்றிருக்கின்ற ஆன்றமைந்த பெரியோர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கதிர்தர்சினி சொன்ன கருத்தை நீங்கள் வழிமொழிந்தீர்கள். நெல்லில்லாமல் இருக்கலாம், சொல்லில்லாமல் இருக்கலாம், ஆனால் செல்லில்லாமல் இருக்க முடியுமா என்று நீங்களே கேட்டீர்கள். அது சும்மா நினைவூட்டினார், வழிமொழியவில்லை. அதை இந்த அரங்கத்திலே 2ஆம் முறை பதிவு செய்து. ஆனால் நான் கேட்கிறேன், இன்றைக்கு செல் எங்களுடைய எத்தனை பெருமதிகளை தொலைத்திருக்கிறது. ரேடியோவை தொலைத்திருக்கிறது, டார்ச் லைட்டை தொலைத்திருக்கிறது. டார்ச் லைட் செல் இருந்தால் போதும், அலாரத்தை தொலைத்திருக்கிறது. ஆனால் நிம்மதியை தொலைத்திருக்கிறது அல்லவா? அதுதான் முக்கியம். அந்த நிம்மதியை தொலைத்த செல் எங்கள் வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையே தொலைத்திருக்கிறது. உங்கள்கிட்ட செல் இருக்க? செல் இல்லாமல், நீங்கள் தானே சொல்லிவிட்டீர்கள், செல் இல்லாமல் வாழ முடியாது. ஆக இன்றைக்கு செல் எவ்வளவிற்கு முக்கியமோ அதை போல இன்றைக்கு சொல் முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை நானும் வழிமொழிந்து சொல்லினுடைய ஆற்றலாலே புகழ்பெற்ற உங்களை வரவேற்று, அன்பிற்கினிய பேராசிரியர் வேல்நம்பி அவர்கள் இங்கே எங்கள் அணியை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் மாட்டு வண்டியில் அல்லவா வந்திருக்க வேண்டும் என்று. நான் கற்பனையாக அவர்களை பார்த்து நினைத்தேன், அப்படி என்றால் நீங்கள் பல்கலைக்கழகத்திற்கு போவதை போல கோட் ஷூட்டோடு அல்லவா நீங்கள் புதுமை பேச வந்திருக்க வேண்டும். ஆமையா, ஏமாத்திவிட்டீங்களா? அவர் இங்கே வந்து எனக்கு அருகிலே தான் இருந்தார். இருந்த மாத்திரத்திலே சொன்னார், இந்த உடுப்புல தானப்பா காத்தோட்டமா மகிழ்ச்சியா இருக்குது. அப்படி ஒரு வசதி இருக்கின்றதை சொல்லிட்டாரா? எங்கள் நாட்டிற்கு ஏற்றார் போல, எங்கள் மண்ணிற்கு ஏற்றால் போல, எங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றார் போல
பண்பாட்டு உடைகளோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். காற்றோட்டமாக இருக்கட்டும் என்பதற்கு அப்பால் எங்கள் பண்பாட்டை பேண வேண்டும் என்பதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்களே, அதுவே நீங்கள் பழமையை பேணுகின்றவர்கள் என்பதை அழகாக சுட்டி நிற்கிறார். ஜீன்ஸ்ல வந்திருக்க வேண்டியதானே நீங்க? பெருமக்களே, இங்கே அருமையான ஒரு இசை கச்சேரி, கீழைத்தேயம் மேலைத்தேயம் இவற்றை இணைத்திருக்கக்கூடிய இசை கச்சேரி. ஆனால் இங்கே அவர்கள் மைக்கேல் ஜாக்சன் பாட்டையா பாடினார்கள்? இல்லையே. அழகான சங்கீத பாடல்களை, அருமையான கீழைத்தேய பாடல்களை தானே பாடினார்கள். அப்படி கீழைத்தேய பாடல்களை பாடுகின்ற பொழுதுதான் அந்த இசை கச்சேரி வெற்றி பெற்றிருக்கிறது என்றால் அந்த தொன்று தொட்டு வருகின்ற பழமைதான் வெற்றி பெறுகிறது என்று நான் ஆணித்தரமாக அழுத்த விரும்புகிறேன். அன்பிற்கினிய பேராசிரியர் அவர்கள் இன்னும் ஒரு செய்தியை சொன்னார். இந்த முற்றத்து மல்லிகை மணப்பதில்லையா, மாற்றான் தோட்டத்து மல்லிகை தானா மணக்கும், அது புதுமையாக இருந்தால் மணக்கும். உங்கள் வீடும் வந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நான் மேலும் பேசவில்லை. மாற்றான் தோட்டத்துக்கு தெரியாதவரை சந்தோஷம், மாற்றானுக்கு தெரியாதவரை. ஆக தொன்று தொட்டு வருகின்ற அந்த பழமைதான் எங்களுக்குள்ளே மகிழ்ச்சியை தருகிறது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல என்றார் பவனந்தியார், நன்னூல் ஆசிரியர். ஆனால் இன்றைக்கு என்ன நினைக்கிறார்கள்? பழையன கழித்தலும் புதியன புகுத்தலும் வலுவல என்றல்லவா நினைக்கிறார்கள், புகுத்துகிறார்கள். அதுதான் எங்களுடைய சாபக்கேட்டிற்கு காரணமாக இருக்கிறது. ஒரு கவிஞன் படித்தான், வீட்டின் பெயரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம் என்றான். இப்படி நிலைமையை ஆக்கியது எது என்று கேட்டால் இந்த புதுமை தான் ஐயா, புதுமை. அன்பிற்கினிய கதிர்தர்சினி அவர்கள் இங்கே ஒரு செய்தியை சொன்னார். சர்வேஸ்வராவினுடைய மனைவி பேஸ்புக்கினூடாக சாப்பிட வாருங்கள் என்று அழைக்கிறாராம். அது கூட ஒரு வகையிலே தமிழ் பண்பாடு ஐயா. தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சார்ந்த சொற்கார்த்து பேஸ்புக்கையும் காத்து எங்கள் பண்பாட்டிற்கு ஏற்ப சர்வேஸ்வரா வந்தால்தான் சாப்பிடுவேன் என்று அவள் இருக்கிறாளே, அதுதான் தமிழ் பண்பாடு, அதுதான் தொன்று தொட்டு வருகின்ற பழமை என்று இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்த அம்மா ஏற்கனவே சாப்பிடலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதை கூட நானும் அவரை போல பேஸ்புக்ல, அவருடைய பேஸ்புக்ல இருக்கிறேன். அவர் போட்டார் ஸ்டேட்டஸ், நான் இன்னும் சாப்பிடவில்லை, உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன், வாருங்கள் வாருங்கள் என்று வினயமாக வேண்டினாரே. பெருமக்களே, இங்கே புதுமை என்பது ஒரு சந்தர்ப்பத்திலே ஒருவன் தான் பெறுகின்ற அனுபவத்திலே தங்கி இருக்கின்ற ஒரு காரணி. அது அந்த சந்தர்ப்பத்திலே புதுமையாக இருக்கலாம், ஆனால் அது நாளைக்கு அவனுக்கு பழமையாகிவிடும். உங்களுக்கு புதுமையாக இருப்பது எனக்கு பழமையாகலாம், எனக்கு பழமையாக இருப்பது உங்களுக்கு புதுமையாகலாம். ஆகவே புதுமை என்பது ஒவ்வொருவருடைய மனம் சார்ந்த ஒரு அம்சம். நடுவர்களே, உங்களை பார்த்து நான் மகிழ்நன் என்று சொன்னால் நீங்கள் கோபப்படுவீர்களா? இல்லையே. ஏனென்று கேட்டால் மற்றவர்களை நீங்கள் மகிழ்ச்சிப்படுத்தி பார்க்கிறீர்கள். அதுதான் பழமையினுடைய சாரம்சம். பழமை என்றால், தொன்று தொட்டு வருகின்ற பழமை என்றால் அந்த மகிழ்ச்சியை தருவதாக இருக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சி என்பது பிறருக்கு லாபமாக, பிறருக்கு நன்மையாக இருப்பது, அதுதான் மகிழ்ச்சி. ஆகவேதான் சங்க காலத்திலே இருந்த ஒரு திணை தலைவனை கூட மகிழ்நன் என்று அழைத்தார்கள். ஆனால் இந்த புதுமைகள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையை, எங்கள் கோலத்தை மாற்றிக் கொண்டிருக்கின்றன. எங்கள் அணி தலைவர் அவர்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டார், உணவு, உடை, உறையுள். இந்த உறையுளை மாற்றி தருகிறோம், புதுமையாக தருகிறோம், பொருத்தி தருகிறோம் என்று சொல்ல நாங்கள் என்ன சொன்னோம்? எங்களுக்கு பழமைதான் வேண்டும், பாரம்பரியமாக இருக்கின்ற அந்த பழமைதான் வேண்டும் என்று நாங்கள், எங்கள் அரசியல் பழமைதான் வேண்டும் என்று நிற்கிறோமே. அது கூட கட்டி தரலையே, அதனால தெரியல எங்களுக்கு. ஆகவே அந்த பழமைதான் எங்களை மகிழ்ச்சிப்படுத்துகிறது. அந்த மகிழ்ச்சிக்காகத்தான் எங்கள் மக்கள் இயங்குகிறார்கள். இந்த மண் எத்தனையோ அபிலாஷைகளோடு இருந்திருக்கக்கூடிய மண். இந்த அபிலாஷைகளை எல்லாம் எது தொலைத்தது என்றால் நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள், வானிலை என்ற சாதனங்கள், இதையெல்லாம் தொலைத்திருக்கின்றன என்றால் உங்கள் புதுமைகளால் தான் நாங்கள் எங்கள் கனவுகளை தொலைத்தோம். ஆகவேதான் இந்த புதுமைகள் எங்கள் வாழ்க்கையை மாற்றுகின்ற அளவிற்கு எங்கள் வாழ்க்கையிலே வரமாக அல்லாமல் சாபக்கேடாக அமைந்திருக்கின்றன என்று குறிப்பிடுவதற்கு விளைகிறேன். நடுவர்களே, இன்றைக்கு கூகுளிலே காதலித்து
பேஸ்புக்கிலே சட் பண்ணி, வாட்ஸ்அப்பிலே பேசி, ஸ்கைப்பிலே தாலி கட்டுகிற காலம். ஆனால் அமெரிக்காவிலே இருந்து வந்த மாப்பிள்ளை என்று சொல்லி ஸ்கைப்பிலே வந்தவன் வவுனியாவிலே இருந்துதான் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி உள்ள நகையையும் அள்ளி கொண்டு போனதை நண்பர் விஜயசுந்தரம் பத்திரிகையிலே குறிப்பிட்டார். அதுல மட்டும் அப்படி சொல்லுங்க. ஆக இந்த புதுமை எங்கள் வாழ்க்கையை எவ்வளவிற்கு ஏமாற்றுகிறது என்பதை பாருங்கள். ஆகவேதான் சொல்கிறோம், தொன்று தொட்டு வருகின்ற பழமை, நிலைக்காத பழமை எங்களை விட்டு தானாகவே நீங்கிவிடும். தொன்று தொட்டு வருகிறது என்றால் இன்றைக்கு பண்டிகைகளை கொண்டாடுகிறோம், மகிழ்ச்சிகரமாக இருக்கிறோம். இந்த மகிழ்ச்சி விழாக்களூடாக, பண்டிகைகளூடாக, எங்கள் உடைகளின் ஊடாக, எங்கள் உரைகளின் ஊடாக, எங்கள் உணவுகளின் ஊடாக ஏற்படுகிறது என்றால், நீங்கள் பிட்டு சாப்பிட்டதால் மகிழ்ச்சி அடைந்ததாக கூறினீர்கள். நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்பதற்காக நாங்கள் காக்கா முட்டை பிசாவை கொண்டு வந்து தந்தால் உங்கள் நிலைமை என்ன ஆகி இருக்கும்? அது ஏற்கனவே எங்க ஊர்லயே கொடுத்துட்டாங்கல்ல. ஆகவே இந்த மகிழ்ச்சியை தருவது தொன்று தொட்டு வருகின்ற பழமைகள் தான் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செந்தமிழ் சொல் அருவி ஐயா லலிசன் அவர்கள் ரொம்ப இனிமையாக பேசினார். அவர் குரல்ல ஒரு கம்பீரம். அவர் பேச்சை கேட்க ரொம்ப ஆர்வமாகவும் ஆசையாகவும் இருந்தது. சில உள்ளூர் செய்திகளை அவர் சொன்னார். அவ்வப்போது எங்களுக்கு அது புரியல, ஆனாலும் புரிந்த மாதிரி உட்கார்ந்திருந்தோம். பல நேரங்களில் அப்படித்தான் வாழ வேண்டி இருக்கிறது. எல்லாம் புரிந்து விட்டால் அப்புறம் மனித வாழ்க்கையில சுவாரஸ்யம் இருக்காது. அரிதோறும் அறியாமை கண்டற்றால் அப்படின்னு வள்ளுவன் ஒரு இடத்துல போடுவான். நவில் தோறும் நூல் நயம் போல்னு இன்னொரு இடத்துல இருக்கும். ஒரு கிணறு தோண்ட தோண்ட தொட்டனை தூரும் மணற்கேணின்னு இன்னொரு இடத்துல இருக்கும். அது மாதிரி வாழ்க்கையில புதிய புதிய செய்திகள். இங்க சில விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொண்டோம். அவரது பேச்சில் ரொம்ப நல்ல செய்திகள் இருந்தது. செல் வந்த பிறகு நிம்மதி தொலைந்து இருக்கிறது. அத வாதத்துக்கு கூட நம்மால் மறுக்க முடியாது. தொடர்புகள் விரிவடைந்தன, ஆனால் நிம்மதி தொலைந்தது. இது ரெண்டுமே யோசிக்க வேண்டிய செய்தி. அதுபோல இந்த மேடைக்கு வரும்போது ஒரு உடையில் மரபு, அதை மாத்தியா வந்தீங்க? வேஷ்டி சட்டை தானே, அதை ஏன் மாத்தாம வந்தீங்க? நீங்க ஒரு கோட் சூட் பேண்ட்ஸ் ஷூ சாக்ஸ் அப்படி வர வேண்டியதானே, ஏன் மாத்துனீங்க? நல்லா கேட்டார். பண்டிகைகள்ல இருந்து எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டார். இப்போ இந்த பட்டிமன்றத்தினுடைய 6வது பேச்சாளர், நிறைவு பேச்சாளர் ஐயா விஜயசுந்தரம் அவர்கள். அவர் பத்திரிகை அதிபர். பத்திரிகைகளை எல்லா செய்தியும் கொடுப்பார். பட்டிமன்றத்தில் அதே மாதிரி கொடுக்க முடியாது. பத்திரிகையில முதல் பக்கம் போட்டு மீதி 5ஆம் பக்கத்தில் தொடரும்னு போடலாம். இதுல இந்த செய்தி மீண்டும் அடுத்த பட்டிமன்றத்தில் தொடரும்னு போட முடியாது. ஏன்னா பின்னாடி அம்மா கேள்வி கேட்பாங்க. அதனால அவர் நீண்ட அனுபவம் மிக்க பத்திரிகை துறையில இருக்கிறாங்கன்னா எப்பவுமே அந்தந்த நேரத்து செய்திகளை வாங்கி தருபவர்கள். அதனால அந்த துறையில் இருந்து கொண்டு அவர் பட்டிமன்றத்தில் இருக்கிறார்ன்றதே ரொம்ப பாராட்டுக்குரியது. அவருக்கு அதான் இன்னும் கொஞ்சம் உற்சாகமா இருங்க. இந்த கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு செய்தி மட்டும் சொல்லணும்னு தோணுது. நானும் ஒரு 2 மணி நேரம் ஏறக்குறைய பாக்குறேன். யாரும் எழுந்து போன மாதிரி தெரியல. இதுவே யாழ் மக்கள் தமிழ் மீது இருக்கிற அன்பை வெளிப்படுத்துவதாக ஒரு ஆள் கூட எழுந்து போல. இது எப்படி இதெல்லாம் சாத்தியம்னு தெரியல. உங்க மாதிரி கூட்டம் இருந்தா நாங்க தினம் கூட ஜாலியா பேசிக்கிட்டு இருப்போம். நீங்க ஓடி போயிருவீங்க, அது வேற விஷயம். ரொம்ப நல்லா இருக்கு. ஐயா அவர்கள், விஜயசுந்தரம் அவர்களை இப்போது தன் அணிக்கு புதுமைக்காக குரல் கொடுக்கிறார். வாருங்கள் ஐயா. பட்டிமண்டபத்தினுடைய மரியாதைக்குரிய நடுவர்களே, பேச்சாளர் பெருமக்களே, சபையிலே வீற்றிருக்கின்ற சால்புடை பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, சொல்லுங்க. எனக்கு முன்பு பேசிய விரிவுரையாளர் லலிசன் அவர்கள் பேசிய சில விடயங்கள் உங்களுக்கு விளங்கவில்லை என்று குறிப்பிட்டீர்கள். இது எனக்கு நிறைய விஷயம் விளங்காதுங்க. அவர் பேசியது உங்களுக்கு மட்டுமல்ல சபைக்கும் விளங்கவில்லை என்ற செய்தியை இந்த இடத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அப்படியா? நடுவர் அவர்களே,
கோழி வளர்ப்புக்கு ஆலோசனை கூறிய சர்வேஸ்வரா அவர்கள் இது கம்பெனி வச்சிருக்கார் போல. ஓம் ஓம். புதுமை என்பதை இவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். மனோன்மணி அம்மா அவர்கள் ஜப்பானுக்கு போய் அங்கே தமிழ் மொழி கற்பித்தார் என்பதில் ஏதும் பழமை இருக்கிறதா? இல்ல. ஜப்பானுக்கு எப்படி போனார்? ஒரு பெண் ஒருவர் ஜப்பானிலே போய் கற்பிக்க முடியும் என்பதுதான் புதுமை. உண்மை. பாரதி சொல்லுகிறான், நாணமும் அச்சமும் நாய்கட்கு வேண்டுமாம், ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணு நற்குடி பெண்ணின் குணங்களா. என்ன சொல்லுகிறான்? ஒரு புதுமை. எங்கே புதுமை இருக்கிறது என்றால், முனைவர் மனோன்மணி சண்முகதாஸ் அவர்கள் ஜப்பானிலே போய் ஒரு பல்கலைக்கழகத்திலே விரிவுரையாளராக இருந்தார். ஒரு பழமை உடைக்கப்பட்டு புதுமை ஏற்பட்டிருக்கிறது. நடுவர் அவர்களே, இப்போது இருக்கின்ற சனத்தொகை பெருக்கம் சமகால சூழலை பார்க்க வேண்டும். ஒரு காலத்தில் யாழ்ப்பாணத்தில் வாழை இலை போட்டுத்தான் சாப்பாடு கொடுப்பார்கள் திருமணங்களின் போது. இன்றைக்கு அப்படியெல்லாம் கிடையாது. தாங்களாகவே சாப்பாட்டை போட்டு சாப்பிடுகிறார்கள். கையேந்தி கொண்டு போகிறார்கள். ஆனால் அதனால் எவ்வளவோ சோறு மிச்சமடைகிறது. ஒரு காலத்தில் இலை போட்டு சாப்பாடு வைத்த போது சோறு வீணாக போனது. ஆனால் அந்த மாற்றம், தனக்கு எது தேவையோ தேவையான கறியை எடுத்துக் கொள்கின்ற ஒரு நடைமுறை இந்த புதுமைக்குள்ளே வந்திருக்கு. அதுல இருக்கிற சோம்பேறித்தனம் என்பதற்கு அப்பால் ஒரு மீதப்படுத்தல், ஏன் வீணாக்குவான் என்று இந்த சமூகம் நினைக்கிறது. அந்த நினைப்பை அமுல்படுத்துவதற்காக இப்படி ஒரு ஏற்பாடு. வாழைக்குலை கட்டி இருக்கிறார்கள், அது பிளாஸ்டிக் பழம் என்று அவர் கவலைப்படுகிறார். எடுத்துட்டு போலாம் நினைச்சிருப்பாரு. நடுவர் அவர்களே, அங்கே இருக்கின்ற பொம்மைகள் வணங்கி கொண்டிருக்கின்றன. பொம்மைகள் இருப்பதால் இவருக்கு என்ன கவலை என்று நான் கேட்கிறேன். நீங்க குடும்பமா தானே? அவர் ஏதாவது சுவாரஸ்யமா எதிர்பார்த்திருப்பாரு. அதை ரசித்து விட்டு போக வேண்டியதுதானே. நடுவர் அவர்களே, இந்த சிற்பங்கள் நம்மளுடைய நாட்டிலே அழகுக்கலை கூடுதலாக வந்திருக்கிறது என்றுதான் நினைக்க வேண்டும். அழகுக்கலையினுடைய வேகம், ஒரு காலத்தில் நாங்கள் ஆலயங்களிலே கோபுரங்களிலே சிற்பங்களை வைத்திருந்தோம். இப்பொழுது அந்த சிற்பங்கள் கல்யாண மண்டபங்களுக்கு வந்து விட்டன. அது ஒரு அழகை தருகிறது, ஒரு மகிழ்ச்சியை தருகிறது என்று ஏற்பதுதான் நல்லது. நடுவர் அவர்களே, புதுமை என்பது பழமையிலே இருக்கக்கூடிய சிக்கல்களை இடைஞ்சல்களை நீக்கியதாக இருக்க வேண்டும். அதுதான் புதுமை. ஒரு காலத்தில் நாங்கள் திரைப்படம் பார்த்தோம், அது பேசா படம் என்று சொன்னார்கள். இப்பொழுது அப்படி ஒரு படத்தை பார்த்தால் எப்படி இருக்கும்? எனவே நவீனத்துவம் அந்த பேசா படங்களை மாற்றி இருக்கிறது. திரு சர்வேஸ்வரா அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது தொற்றா நோய்கள் எல்லாம் எல்லாம் கூடியிருக்கிறது என்று. அப்படி அல்ல. ஒரு காலத்தில் மருத்துவம் விஞ்ஞானம் வளராத காலத்தில் என்ன நோய் என்றே தெரியாமல் பேயடித்து இறந்து போனான் என்று கருதிய இந்த சமூகத்தில் மருத்துவத்தினுடைய வளர்ச்சி காரணமாக அங்கே தொற்றா நோய்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. மருத்துவ விடத்தினுடைய உபவிடாதிபதியாக இருக்கிறவருக்கே தெரியவில்லை என்றால் எங்களுடைய நிலை எப்படி இருக்கும்? எங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அது மட்டுமல்ல, இன்றைக்கு அதற்கு சாட்சி வேண்டும் என்றால் வாழுகின்றவர்களுடைய ஆயுள் காலம் இப்பொழுது கூடிக்கொண்டு போகிறது. எனவே இப்பொழுது இங்கே லலிசன் அவர்கள் வேட்டி கட்டி கொண்டு வந்ததை பற்றி சொன்னார். ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்திலே வேட்டி கட்டி இருந்தால் இவர் சொன்ன வானத்திலே வருவது தொடர்பில் அவர்கள் தான் அகப்பட்டுக் கொண்டார்கள், ஓட முடியாமல். வேட்டி பிரச்சனைங்களா? ஆமாங்க. இனிமே நானும் ஜீன்ஸோட மேடைக்கு வரீங்க. விமானங்கள் குண்டு போட்ட காலத்தில் இந்த ஜீன்ஸ் தான் உதவியாக இருந்தது ஓடுவதற்கு. எத்தனையோ பேர் வேட்டியை விட்டுட்டு ஓடினவர்களும் இருக்கிறார்கள். வேற யாருக்காவது பயன்படும் தான். நடுவர் அவர்களே, இந்த வேட்டியை கட்டுவதற்கு எத்தனை நூல்கள் இந்த இடுப்பில் இருக்கிறது தெரியுமா? அவர்கிட்ட சொல்றீங்களே. ஆக வேட்டி என்கின்ற ஒரு ஆடை ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் அதை விட ஜீன்ஸ் என்பது இப்பொழுது சௌகரியமாக வந்துவிட்டது. ரொம்ப சௌகரியம், துவைக்கவே வேணாம். வேலைக்கு போவதற்கு அல்லது ஏதாவது எங்களுடைய நாளாந்த அலுவல்களில் வேட்டியை கட்டுவது என்பது பெரிய இடைஞ்சல். எனவே எப்பொழுதும் எது நல்லதோ அதை உள்வாங்குகின்ற சூழல் இருக்கும். ஆகையால் நடுவர் அவர்களே, துணை தூதர் அவர்கள்
இப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றார். நீங்கள் வளமையில் ராஜாவும் பாரதி பாஸ்கரும் எதிரெதிர் அணிகள் தான் நிற்பீர்கள். உங்களை ஒன்றுபடுத்தியது இந்திய துணை தூதரகம் மட்டுமல்ல, இந்த யாழ்ப்பாணத்து மண்ணும் என்ற செய்தியை இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்ள இதுவே ஒரு புதுமைதான். இந்த புதுமைக்காக நீங்கள் தீர்ப்பு வழங்கினால்தான் அது நல்லது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இப்படி ஒரு இடைஞ்சல் ஐயா. சகோதரர் விஜயசுந்தரம் அவர்கள் என்னுடைய பேச்சு, ஒரு பட்டிமன்றத்தில் நிறைவு பேச்சாளராய் இருப்பவருக்கு கூடுதல் பொறுப்புகள் உண்டு. அத்தனை நேரம் அவருடைய அணியிலே பேசிய மற்ற பேச்சாளர்கள் இருக்கிற கருத்துக்களை பெரும்பாலும் செலவழித்து விடுவார்கள். அப்ப நிறைவு பேச்சாளராய் இருக்கிறவர் புது 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 புதுமைகளாய் செய்திகளை கொண்டு வர வேண்டும். அதை மிகச் சிறப்பாக சகோதரர் செய்திருக்கின்றார். அதிலே ரொம்ப குறிப்பாக அவர் சொன்னதிலே ஒரு நல்ல மறுப்பு என்றால், அம்மா அவர்கள் ஜப்பானில போய் என்ன சொல்லிக் கொடுத்தார் என்பது அல்ல, வீட்டிலே இருப்பதுதான் பெண்ணினுடைய வாழ்க்கை என்ற பழைய மரபை உடைத்திருக்கிறாரே, அந்த புதுமையை நீங்கள் ஏன் பார்க்கவில்லை என்று சொன்ன மறுப்பு மிக அழகான ஒரு மறுப்பு. எனக்கே அவர் பேச பேச அவர் பத்திரிகை அதிபரா, ஜீன்ஸ் கம்பெனி ஏதாவது வைத்திருக்கிறாரா என்ற சந்தேகம் வந்து விட்டது. புதுமையான ஆடைகளுக்காக அத்தனை தூரம் ஆக்ரோஷமாக பேசிய அவர் மனதால் என்றும் இளைஞராக இருக்கிறார் என்பதை நான் நன்றாக அவதானித்துக் கொண்டேன். மிகச் சிறப்பான அந்த உரைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது போல சொல்லி இருக்கிறார். எப்போதுமே எதிரெதிரிலே இருந்த இருவரை இந்த யாழ்மண் பக்கத்தில் பக்கத்தில் அமர வைத்திருக்கிறது என்று. அது உண்மைதான். ஒரே ஒரு பட்டிமன்றத்தில் ஒரு முறை எங்கள் நடுவர் சாலமன் பாப்பையா அவர்கள் எங்க 2 பேரையும் ஒரே அணியிலே போட்டு விட்டார். நாங்க 2 பேரும் வந்து உட்காருகிறோம். இவர் முதல்ல உட்கார்ந்தாரு, அதுக்கு பிறகு நான் வந்து உட்கார்ந்தேன். அப்ப பார்வையாளர்களில் இருந்து ஒருத்தர் எழுந்து நின்னு, ஏன் இங்க உட்கார்றீங்க, அங்க போங்க நீங்க என்று என்னை பார்த்து ஆவேசமாக ஆக்ரோஷமாக சொன்னார். எனக்கு என்னன்னு புரியல. என்னுடைய அணியில தான் நான் உட்கார்ந்திருக்கேன். அப்ப அவர் சொல்றாரு, அவர் இருக்கிற அணியில நீங்க எப்படி இருக்கலாம், அங்க போங்க என்று என்னிடம் அவர் சொன்னார். அப்போ நாங்க புரிஞ்சுக்கிட்டோம், இனிமே ஒரே அணியில நாங்க இருப்பதை எங்கள் நாட்டு பார்வையாளர்கள் விரும்புவதில்லை என்று. ஆனால் யாழ் மக்கள் எல்லா விதத்திலும் வித்தியாசமாக இருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு நீங்கள் மெய்ப்பித்திருக்கிறீர்கள். இந்த நல்ல வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய உங்களுக்கு திரும்பவும் நன்றி சொல்லிவிட்டு, பொதுவாக எங்களுடைய பட்டிமன்றங்களிலே தொகுப்புரை என்பதை நாங்கள் அமைப்பதில்லை. எங்க நடுவர் எப்படி அதை வழி நடத்துவார் என்றால், நிறைவு பேச்சாளர்களாக இருப்பவர்களே அந்த தொகுப்புரையையும் சொல்லிவிட வேண்டும் என்பதாகத்தான் அவர் எங்களை வழிநடத்தி இருக்கிறார். ஆனால் இந்த இடத்திலே இது தேவையாக இருக்கின்றது. ஏனென்றால் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் நிறைய இருக்கின்றது, மறுப்புரைகளும் இருக்கின்றது. எனவே இந்த அணியின் தலைவர்களாக இருந்த இருவரும் தங்களுடைய அணி சார்ந்த தொகுப்புரையை இப்போது நமக்கு கொடுக்க போகிறார்கள். இந்த தொகுப்புரை என்பதிலே சில வரையறைகள் உண்டு. 1, 5 நிமிடங்கள் தான். இதிலே திரும்பவும் அந்த பரோட்டா சூரி ஒரு படத்துல சொல்லுவாரு, திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிச்சு பரோட்டா சாப்பிடுறது, அது மாதிரி முதல்ல இருந்து பேசுற மாதிரி இருக்கக்கூடாது. இது ஒரு தொகுப்பு தான். இதுவரை சொல்லப்பட்ட உங்களுடைய அணியினுடைய கருத்துக்களுக்கான தொகுப்பு, எதிரணியிலே வந்த வாதங்களுக்கான மறுப்பு, இவைதான் இதிலே இருக்க வேண்டும். 3வது விஷயம், ஒரு பட்டிமன்றத்திலே இருக்கிற மரபு என்பது தொகுப்புரை இருந்தால் தொடங்கியவர் தான் அதை முடிக்க வேண்டும் என்று ஒரு மரபு இருக்கின்றது. ஏனென்றால் அம்மா முதலிலே தொடங்கி பேசிய போது வேல்நம்பி அவர்களுக்கு அவரை மறுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இப்பவும் தொகுப்புரையை அம்மா அவர்களை முதலில் சொல்ல சொன்னால் அதையும் மறுப்பதற்கு அவருக்கு திரும்பவும் ஒரு வாய்ப்பு இருக்கும். அது ஒரு சமமான வாய்ப்பாக அது இருக்காது என்பதனால் இந்த தொகுப்புரையை முதலில் சகோதரர் வேல்நம்பி வழங்குவார். அதற்கு பிறகு அம்மா அவர்கள் தொகுப்புரையை செய்வார்கள் என்று சொல்லி வேல்நம்பி ஐயா அவர்களை அழைக்கின்றேன். கொஞ்சம் கை தட்டினீங்கன்னா நல்லா இருக்கும். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வந்தனங்கள். தொகுப்புரையிலே எனக்கு அதிகம் வேலை கிடையாது என்று நினைக்கிறேன். இப்ப சீக்கிரம் முடிச்சிடலாம். ஆகவே நான் குறிப்பிட விரும்புவது என்னவென்றால், எதிரணியிலே பேசியவர்கள் தொன்று தொட்டு பேணப்படும் பழமைகள் எவை எவை என்று இங்கே பட்டியல் படுத்தவில்லை. இல்ல, நாங்கள் புதுமைகள்
மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு உதவும் என்று சொன்னோமே தவிர புதுமைகள் எதுவுமே எங்களுடைய பண்பாட்டை சீரழித்து விடும் என்று நாங்கள் பேச வரவில்லை. ஆகவே அந்த பண்பாட்டுக்கும் புதுமைகள் மகிழ்ச்சியை தருகிற வாழ்க்கைக்கும் இங்கே சம்பந்தம் கிடையாது. ஆகவே எதிரணியினராலே வைக்கப்பட்ட கருத்துக்களை கருத்தியல் நிலையிலே இருந்து நாங்கள் மறுதளித்திருக்கின்றோம். அதற்குள்ளே பகடி விடுவதற்கும் நகைச்சுவை விடுவதற்கும் கருத்தியலை நாங்கள் உள்வாங்கவில்லை. அவை அந்த வகையிலே இவர்களினால் முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் அனைத்துக்கும் எங்களுடைய அணி தக்க பதிலடி கொடுத்திருக்கின்றது. அவை நாங்கள் நிறைவாக எதை சொல்லுகிறோம் என்று சொன்னால், புதுமை என்பது எப்பொழுதுமே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது மாறி வருகின்ற உலகில் அந்த மாற்றத்தை எவராலும் விரும்பியும் தடுக்க முடியாது. அவை இந்த மாற்றங்களை நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அனுசரித்து ஆக வேண்டும். அந்த மாற்றங்களினால் எங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதற்காக பல உதாரணங்களை இங்கே பட்டியல் படுத்தி இருக்கின்றோம். அவை இங்கே இந்த அடிப்படையிலே தான் இந்த வாதத்தை நாங்கள் முன்னெடுத்து செல்ல விரும்புகிறோம். இங்கே அம்மா அவர்கள் ஆரம்பத்திலே பேசியதை போல இங்கே இந்த அழகான மேடையிலே நின்று நாங்கள் இந்த கருத்தை கொடுக்கிறோம் என்று சொன்னால், இந்த மேடையிலே ஒரு புதிய மாற்றத்தை நாங்கள் கண்டிருக்கின்றோம். அது எங்களுக்கு வசதியாக இருக்கிறது, ஆகவே மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதைத்தான் சொல்ல வந்தோமே ஒழிய, இந்த மகிழ்ச்சியான புதிய மாற்றங்கள் எங்களுடைய பண்பாட்டை சீரழித்து விடவில்லை. மாறாக இங்கே செல்போன் எங்களுடைய நிம்மதியை தொலைத்தது என்று சொல்லுகிறார்கள். அது செல்போன் எங்களுடைய நிம்மதியை தொலைக்கவில்லை. அந்த செல்போனை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாமல் பயன்படுத்துகின்ற காரணத்தினால் உங்களுடைய நிம்மதியை தொலைத்தீர்கள், அவ்வளவுதான். நீங்களா போய் கரண்ட்ல கை வச்சீங்கன்னா, செல்போன் இல்லாத காலத்திலே தூரதேசத்திலே இருக்கின்றவரோடு தொடர்பு கொள்ள முடியாது, நிம்மதியை தொலைத்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது, தேவைக்கு ஏற்ற வகையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதைத்தான் நாங்கள் சொல்ல வருகிறோம். கண்டவங்களோட பேசாதீங்க. அதே போல் இங்கே சர்வேஸ்வரா அவர்கள், லலிசன் அவர்கள் சொன்னார்கள், கோட் சூட்டோட வந்து இருக்கிறதுல மட்டும் எங்களுக்கு ஒரு பழமை கிடையாது. அந்த கோட் சூட்டோட வருவதனாலேயோ வேட்டியோட வருவதனாலேயோ நாங்கள் என்ன பழமையான பாரம்பரியத்தை எங்களுடைய மகிழ்ச்சிக்கு கொண்டு வருகிறோம் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இங்கே லலிசன் அவர்கள் சொன்னார்கள், அவருக்கு தெரியாது நான் உடுத்திருப்பது லேட்டஸ்டான ஒட்டுற வேட்டி என்பது. ஆகவே வேட்டி பண்பாட்டு சாதனமாக இருக்கலாம், கட்டிக்கோ. ஆமா, பண்பாட்டு உடையாக இருக்கலாம், சாரி பண்பாட்டு உடையாக இருக்கலாம். இது எல்லாம் பல புதுமைகளோடு சேர்ந்து வருகிற விடயம் கட்டுகிறவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆகவே இந்த அடிப்படையிலே சர்வேஸ்வரா அவர்கள் முகப்புத்தகம் எல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அவரை சாப்பிட வருவது தற்காத்து தற்கொண்டான் பேணுகிற நிலை அல்ல. மனைவிக்குத்தான் தெரியும், கூப்பிடாவிட்டால் அவர் வேறு எங்கேயும் சாப்பிட போடுவார்கள். ஆகவே இந்த பண்பாட்டை பற்றி பேசுகின்றவர்களிடத்திலே தான் இந்த மீறல்கள் இருக்க செய்கின்றன. அவை எங்களுடைய தொன்று தொட்டிருந்த காலத்திலே மீறல் இருக்கவில்லையா? ஆகவே இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மாற்றங்களை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டும் நிலையாக நின்று வாழுகிறோம். அறிவியலினால் யாழ்ப்பாண மண் சிறந்திருக்கின்ற காரணத்தினாலே தான் இந்த மண்ணுக்கு மகிழ்ச்சி இருக்கிறதே தவிர பழமைகளினால் இந்த மண்ணுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்ல முடியாது. ஆகவே நாங்கள் மாறி வருகின்ற புதுமைகள் எங்களுடைய வாழ்க்கையை மிக விரைவாக வசதியாக செய்வதற்கும், சர்வேஸ்வரா அவர்கள் குறிப்பிட்டது போல 3 மாதம் லீவ் அடிச்சிட்டு கல்யாணம் விட்ட போய் நின்றா உங்களோட வேலை போயிடும், ரொம்ப கவனமா இருங்க. ஆகவே தேவைகளுக்கு ஏற்ற வகையிலே இந்த மாற்றங்களை அனுசரித்துக் கொண்டு மகிழ்ச்சியாக இருப்போமாக இருந்தால் அது எங்களுடைய மனசு சம்பந்தப்பட்ட விடயம். அவை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்வோமாக இருந்தால் நாமும் மகிழ்ச்சியாக இருந்து எங்களுடைய சமூகத்தையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும் என கூறி, நீங்கள் மணி அடித்த காரணத்தினால் என்னுடைய தொகுப்புரையை நிறைவு செய்து, நடுவர் அவர்களே, நாங்கள் இந்த பண்பாடுகளை பற்றி அல்லது பழமைகளை பற்றி இங்கே எடுத்தறிந்து பேச வரவில்லை. தொன்று தொட்டு வருகிற பழமைகள் எங்களுக்கு எந்த விதத்திலும் உதவியாக இல்லை. இவர்கள் பழமையை பற்றி பேசியிருந்தால் சற்று சிந்தித்திருக்கலாம். தொன்று தொட்டு வருகிற பழமைகள் எங்களுக்கு எந்த இடத்திலும் கை கொடுப்பது இல்லை. அவை மாறி வருகிற புதுமைகள் எங்களுடைய மனதை பயன்படுத்தக்கூடிய வகையிலே, வாழ்க்கையை இலகுவாக்கக்கூடிய வகையிலே அது மகிழ்ச்சியை தருகிறது என்ற செய்தியை சொல்லி, அவை இத்தனை 1000 பேர் நிறைந்த இந்த மண்ணிலே நாங்கள் கேட்பதற்காக அல்ல, அவை ஒரு நல்ல தீர்ப்பை கொடுக்க வேண்டும். அது புதுமையான வரவினால் தான் அந்த தீர்ப்பு சொல்லும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தது என்பதை ஞாபகப்படுத்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருமையாக தொகுப்புரை வழங்கி இருக்கிறார் ஐயா அவர்கள். உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை ஒழுங்கா பயன்படுத்துங்கன்றார். இது மாதிரி ஆளாளுக்கு எங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க.
இப்போ நிறைவாக நம்முடைய அம்மா அவர்கள், மனோன்மணி அம்மா அவர்கள், வாங்கம்மா தொகுப்புரை வழங்க. ஏன்னா நேரம் இல்லை, இதுக்கப்புறம் நாங்க 2 பேர் வேற பேசணும். நீங்க நீங்களே தீர்ப்பு சொல்லிடுங்க.